ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இது கிரிக்கெட் பற்றி இல்லை, எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பாடம். ஃபைனலி இந்தியா வேர்ல்டு கப்பை தூக்கிட்டாங்க. சந்தோஷம், வாழ்த்துக்கள் டீம் இந்தியா. அப்படி என்னங்க இருக்குது, கிரிக்கெட் ஒரு விளையாட்டு, அந்த மாதிரி போயிடலாம். கிரிக்கெட்டே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்க கூட எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும் வாழ்க்கையில், ஒரு கம்பேக் நான் கொடுக்கணும் வாழ்க்கையில் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா இந்த ஃபைனல் மேட்ச் லாஸ்ட் 4 ஓவர் மட்டும் பாருங்கள், உங்களுக்கு அதுங்க அர்த்தம் புரியும். அதாவது வாழ்க்கையில் வெறும் 1% வாய்ப்பு கிடைச்சாலும் அந்த 1%-ஐ எந்த அளவுக்கு கன்வெர்ட் பண்ணி 100%-ஆக மாற்றணும் அப்படின்ற விஷயம் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு புரியும். ரொம்ப சிம்பிள். உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். அதை தான் டீம் இந்தியா பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் டன், முடிஞ்சு போச்சு. சவுத் ஆஃப்ரிக்கா 2 கையும் கப்பில் வச்சுட்டாங்க. ஆனால் அந்த 1% வாய்ப்பை பயன்படுத்தி அவங்க கையை தூக்கிட்டு இந்தியா கப்பை தூக்கியிருக்காங்க. இதுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், நம்மளால் முடியும் அப்படின்ற பாயிண்ட்டை மட்டும் ஸ்ட்ராங்காக மைண்டில் வச்சுருந்தா எந்த இடத்துலையும் நம்மளால் ஜெயிக்க முடியும். ஒரு சென்டென்ஸ் சொல்லுவாங்க, கடைசி பக்கத்தில் எத்தனையோ வாழ்க்கைகள் மாறி இருக்கிறன, கடைசி நிமிடத்தில் எத்தனையோ ஆட்டங்கள் மாறி இருக்கின்றன அப்படின்னு சொல்லுவாங்க. அதே கான்செப்ட் தான். கடைசி வரைக்கும் போராடினா நிச்சயமாக ஜெயிக்க முடியும். இப்போ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், 1 இயர் 2 இயர் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இல்லை ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம் வருது. ஏதோ ஒரு விஷயங்களால் நம்ம ஸ்டக் ஆகலாம், பிரச்சனை வரலாம், தள்ளி போகலாம். ஆனால் உங்கள் உழைப்பை மட்டும் கடைசி வரைக்கும் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கும் போது நிச்சயமாக வெற்றி அடைய முடியும். இந்த வேர்ல்டு கப் ஃபைனல் லெசன்ஸில் வெறும் டீம் இந்தியா மட்டும் இல்லாமல் நிறைய தனிநபரை பேஸ் பண்ணி பார்க்கும் போதும் அந்த மோட்டிவேஷன் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், விராட் கோலி நீங்கள் எடுத்து பார்க்கலாம். கிரிக்கெட்டே பிடிக்கல அப்படின்னாலும் கூகுள் பண்ணி பாருங்கள். இந்த டீம் ஸ்கோர் பார்க்கும்போது லாஸ்ட் ஒரு 9 மேட்ச்சில் ஃபஸ்ட்டு 8 மேட்ச் அந்தளவுக்கு விளையாடவே இல்லை, ஸ்கோரே வரல. ஆனால் ஃபைனலில் வின் பண்ணாங்க. இதில் இது வரைக்கும் ஆடவே இல்லை, ஃபார்ம் அவுட் அப்படின்ட்டு விமர்சனம் கொடுத்த எல்லாருமே இன்றைக்கி தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஹர்திக் பாண்டியா ஐபிஎல் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு எல்லாரும் பேசினாங்க அப்படின்னு. பட் இன்றைக்கி ஒரு நேஷனல் ஹீரோவாக இங்கே பண்ணாக்கா மாறியிருக்காரு. ஸோ வில்லன்லேருந்து ஹீரோவாக மாறணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான், விமர்சனங்களுக்கு பதில் அளிக்காமல் பதிலடி நம்ம கொடுக்கணும். நம்மளோட வேலையை நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பண்ணுறோமோ, கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். நிச்சயமாக நமக்கான ரிசல்ட் நல்லாவே அமையும். அதை தான் எல்லாருமே நம்ம பண்ணணும். ஒரு பிளேயராக இருந்தாலும் இல்லை மற்ற விஷயங்களாக இருந்தாலும், ஒரு ஆஸ்டண்டாக இருக்கும் போது ஏகப்பட்ட கஷ்டங்கள் வரும். படிக்க முடியாது, ஸ்ட்ரெஸ் இருக்கும், டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும், லவ் ப்ராப்ளம், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், வீட்டில் ப்ராப்ளம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும் போது ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் இருக்கும். எல்லாமே தாண்டி, எல்லா ப்ரெஷர், எல்லா விமர்சனங்களையும் தாண்டி நம்ம உழைப்பை கரெக்டாக போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ட்ரஸ்ட் யுவர் ப்ராசஸ், ரிசல்ட் நல்லாவே வரும். ஒரு சில இடங்கள் சர்க்கிள் வரலாம், தடுக்கம் வரலாம். ஏன் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இந்தியா வேர்ல்டு கப் தோத்தாங்க. அந்த மேட்சும் ஆல்மோஸ்ட் ஜெயிக்க வேண்டியது, பட் இந்தியா தோத்தாங்க. ஸோ அந்த தோல்வியில் இருந்து இந்தியா தோண்டு போகாமல் நம்மளால் முடியும்னு எழுந்து வந்தாங்க, ஜெயித்தாங்க. நம்ம லைஃப்பும் அதே மாதிரி தான். ஒரு இடத்துலையும் சர்க்கிள் இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், லாஸ் இருக்கலாம். ஆனால் அதுலேருந்து எப்படி வர முடியும், என்ன பண்ண முடியும்? ஒரே ஒரு விஷயந்தாங்க, களத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, ஒரு ஆஸ்பிரண்ட்டாக நீங்கள் இருக்கிறீங்க. உங்களால் என்ன பண்ண முடியும்? இவன் ஜெயிப்பான், இவன் ஜெயிக்க மாட்டான், இவன் படிப்பான், இவன் படிக்க மாட்டான், இவன் மக்கு, பிலோ ஆவரேஜ், எல்லாருமே எப்படி வேணால் சொல்லலாம். பட் உங்களுக்கு தான் தெரியும் ஆஸ்பிரண்ட்டாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் என்ன படிக்கிறீங்க, நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க, எத்தனை மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ உங்களோட உழைப்பில் நீங்கள் டிசிப்ளின்டாக இருந்தீங்கன்னா அதுக்கான பலன் நீங்கள் அடைஞ்சே தெரிவிங்க. ஆஸ்லைக் டீம் இந்தியா இன்றைக்கி வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்காங்க. நீங்களும் ஒரு நாள் வின் பண்ண முடியும். ஒரே ஒரு விஷயம், செல்ஃப் பிலீஃப் ரொம்ப ரொம்ப அவசியம். 1000 விஷயங்கள் மோட்டிவேஷன் பண்ணலாம், 1000 விஷயங்கள் என்கரேஜ் பண்ணலாம், எல்லாமே தாண்டி சப்போர்ட், எல்லாமே தாண்டி செல்ஃப் பிலீஃப் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தரால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அதுக்கான காரணங்கள் இந்த மேட்ச்சில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. எனக்கு கிரிக்கெட்டே பிடிக்காது, நிறைய விஷயங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்கள் சொன்னாலும் அந்த லைவ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது லாஸ்ட் 4 ஓவர் என்னென்னு புரியும் உங்களுக்கு. அந்த வின் ப்ரிடிக்டரில் வெறும் 3% தாங்க இருந்தது. அந்த 3%-ஐ கன்வெர்ட் பண்ணி இந்தியா ஜெயித்தாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஒரே காரணம், எங்களால் இன்னும் முடியும், இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்குது, இன்னும் பின்னாடி விட்டுற முடியல. 30 ரன் 30 பாலில் இருந்து இந்தியாவில் ஜெயிக்க முடியுதுன்னா நம்மளாலையும் நிச்சயமாக ஜெயிக்க முடியும். எத்தனை அட்டம்ப்டோ, எத்தனை கணக்கோ, என்ன பிரச்சனையோ இதை பற்றி யோசிக்காதீங்க, உடச்சிக்கிட்டே இருங்க. பிரச்சனை எல்லாருக்குமே தாங்க இருக்கும், யாருக்கும் நான் சரி பண்ணுற சொல்லவே இல்லை. ஆனால் செல்ஃப் பிலீஃப் வைங்க. ஏதோ ஒரு கட்டத்தில் உங்கள் உழைப்புக்கு பலன் அடைஞ்சே தீருவீங்க. ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம்.